காலபைரவரின் வாகனமான நாய் பற்றி தெரியுமா? பொதுவா நம்ம சொல்லுறது நாய் அப்படிங்கிறது காலபைரவரின் வாகனம். எவ்வளவுதான் அடித்தாலும் தன் எஜமானை விட்டு போகாத ஒரே ஜீவன்னு சொல்றோம். இந்து புராணங்களின் படி ஒரு நாய் சிவனை பார்த்து, மனிதர்களால் மட்டும்தான் உங்களை வணங்க அனுமதி இருக்கா? எங்களை மாதிரி இருக்கிற உலக ஜீவராசிகளுக்கு உங்களை சரணடைய வழியே இல்லையா அப்படின்னு வேண்டி கேட்டுச்சாம். சிவபெருமானும் உடனே அந்த நாயை பார்த்து, யாகம் நடக்கிற இடத்திற்கு போய் சிவவேதங்களை கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நாயும் தக்ஷன் உலக ஜீவராசிகளுக்காக நடத்தின மிகப்பெரிய யாகத்துக்கு போயிருக்கு. ஆனா தக்ஷன் யாகத்துல ஒரு நாய் இருக்கிறத பார்த்து அதை அடிச்சு வெளியே துரத்திடுறாரு. இதை பார்த்த சிவபெருமான் மிகவும் கோபம் பட்டு தக்ஷன் முன்னாடி வந்து, நீ நடத்துற இந்த யாகம் பயனளிக்காதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ தக்ஷன் ஒரு நாயால் தான் அவமானப்பட்டதாலும் யாகம் நின்னதுனாலையும் தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் மிகப்பெரிய போரே உருவாகுது. இத சிவபுராணங்களின் படி தன்னை நம்பிய உயிரினத்திற்காக யுத்தத்தை நடத்தியவர் தான் சிவன் என்றும் அதற்கு பின் சிவனின் அவதாரமான காலபைரவருக்கு வாகனமாக மாறியதுன்னு கூறப்படுகிறது.